வணக்கம். மீண்டும் முத்தியாளப்பன் ஜோஹர்பார்லேருந்து பேசுகிறேங்க. இந்த வாரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு முக்கியமான டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னே இந்த காணொலியை பார்த்துருங்க. Total untuk masyarakat India saja untuk zaman Datuk Seri Najib 2009 sampai 2018 3.18 bilion ringgit. Zaman 2019 sehingga 2026 3.2 bilion ringgit. Total 6.384 bilion ringgit telah disalurkan kepada masyarakat India. ஓகே, இதுதாங்க விஷயம். அதாவது நம்ம சகோதரர் சாய் இம்ரான் வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்காரு. அதாவது 2009 இன்னைக்கு வரைக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும் அரசாங்கம் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு 6.384 பில்லியன் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கே போச்சு, மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சா சேரலையா அப்படின்ற ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேள்விங்க. இது வந்து அவர் இந்த கேள்வி கேட்டதுக்கே நம்ம இந்திய சமுதாயம் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த விஷயம் நம்ம எல்லா இந்தியர்கள் மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி. காலகாலமாக நம்மளுக்கு பதில் இல்லாத கேள்வி. நம்ம யார்கிட்ட கேட்டால் அந்த பதில் கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மர்மம் மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் அந்த கேள்வியை போட்டு உடச்சிட்டார். ஓகே, இது வந்து இந்த 6.384 பில்லியன்ற சொல்கிறது இந்த டிஜிட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு சில பேருக்கு புரியாது, இது இவ்வளோ பெருசாக அவ்வளோ பெருசான்னு. ஸோ இதை புரியறதுக்கோசரம் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேங்க. அதாவது இந்த தாள் வந்து இது ஒரு 100 வெள்ளி நோட்டாக நினச்சிக்கிங்க. இது இந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். இதை வந்து ஒரு பேலட் ஃபுல்லாக அடுக்கினால் அது வந்து 100 மில்லியன் ஆயிடுச்சு. அதாவது 100 மில்லியன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு விஷயம் பரிச்சயமாக தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா மித்ராவுக்கு கொடுக்குறது அந்த ஒரு பேலட் தாங்க அந்த 100 மில்லியன். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பில்லியனுக்கு வந்து 10 பேலட் வைக்கணும். ஒரு பில்லியனுக்கு 10 பேலட். அப்போது இந்த 6.384 பில்லியனுக்கு வந்து எத்தனை பேலட் இருக்கணும்ட்டு. ஓகே, அதுக்கு நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். அந்த கடைசி போர்ஷன் வந்து தான் அந்த என்டையர் ஸ்டாக் வந்து 10 பில்லியன். அந்த 10 பில்லியனில் வந்து 2 பகுதி கற்பனை பண்ணிக்கிங்க. அதுதான் அந்த 6.384 பில்லியன்ற அந்த அமௌண்ட். காணொலியை பாருங்கள். ஓகே, பார்த்துட்டிங்களா? அவ்வளோ பெரிய காசுங்க. கொண்டெய்னரில் அடுக்கணும். அவ்வளோ பெரிய காசு நம்ம சமுதாயத்துக்கு வந்து சேர வேண்டியது சேரல. எங்கே போச்சு பதில் தெரியல யாருக்கும். ஆனால் அவ்வளோ காசு வெளியாக்கியிருக்கிறதா நம்ம சையத் இம்ரான் சொல்கிற ஒரு பிரகாரம் பார்த்தா அரசாங்கம் வெளியாக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம எப்போதும் அரசாங்கம் இது சேலை அது சேலைன்னு இருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. இது சின்ன தொகை இல்லைங்க, இது சின்ன தொகை இல்லை. ஓகே, அது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, அவர் சொன்ன இந்த 6.38 பில்லியன் வந்து அக்யூரேட் இல்லைன்னே வச்சுக்குவோமே. உதாரணத்துக்கு அது வந்து ஒரு 5.3 பில்லியன் வச்சுக்குவோம், இல்லை 4.3 இல்லை 3.3 பில்லியனாகவே வச்சுக்குவோம். இப்போ கேள்வி $1,000,000 கொஷனு, அந்த காசு எங்கே? அந்த காசு இப்போ எங்கே? இதுக்கு சரியான பதில் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. உங்களுக்கும் தெரியும், இப்போ காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பதில் வந்து இதுக்கு பேர் தான் இந்த டைவர்ட் பண்ணுறதுன்றது. ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் எழுதிட்டு போய் கடைசியில் அந்த மெயின் பேச வேண்டிய டாபிக் காணா போயிடும். ஸோ இந்த வேலையை இப்போ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்குள்ள சரியான பதில் யாரும் கொடுக்கல. இதான் காசு, இங்கே தான் வச்சு இந்த செலவு பண்ணோம், இதான் லிஸ்ட்டு, இதான் பில்லுன்னு யாரும் கொடுக்கல. ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, நான் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம சமுதாயத்தில். ஒரு பெரிய நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தாக்குதல் மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த வாடிக்கையாக ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்த குழு இருக்காங்களே, வீடியோ போட்டுக்கிட்டு அடிக்கடி தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அரசாங்கம் சரியில்லை, யாராவது வாயை திறந்தாங்களா? யாரும் திறக்கலைங்க. இந்த விஷயம் நடக்காத மாதிரி என்னமோ இந்த காலகட்டத்தில் அவங்களாம் கோமா ஆகிட்ட மாதிரியோ இல்லை அவங்க இந்த ஊரில் இல்லாத மாதிரியோ வச்சு. ஆனால் மற்ற விஷயம்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் போட்டு அரசாங்கத்தை தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை நான் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணி பேசணுமோ இல்லையோன்னு சொல்ல, பட் ரியாலிட்டியை பேசுகிறேன். அதாவது இவ்வளோ பெரிய தொகை அரசாங்கம் கொடுத்துருக்கு, அந்த காசு சமுதாயத்துக்கு வரலன்றது இப்போ பேசக்கூடிய ஒரு கதை. ஆனால் இவங்க இத்தனை பேர்
ரெகுலராக வீடியோ போடுறவங்க இவங்க போட்டு ஒரு சின்ன டாபிக் நடந்தாலும் வீடியோ போட்டு தாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிடைக்கிறது வேறு வேறு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் திரைக்கு போனால எல்லாம் ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவங்களோ இல்லை பார்ட்டியை சேர்ந்தவங்களோ இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையான்னு தெரியல, போன வருஷம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன், ஒரு காணொலி போட்டேன். அதோட பேர் வந்து துப்பாக்கி தியோரின்ட்டு. இதுதாங்க அதோட அர்த்தம். நான் நம்புகிறேன் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நான் விளக்கியிருப்பேன். இவங்க வந்து பேசுகிறவங்க இந்த காணொலி போட்டு நம்மளை என்ன சொல்லுவாங்க, கொம்பு சீவி விட்டு போய் அட்டாக் பண்ண வைப்பாங்க. இது வந்து அவங்க சும்மா பண்ணலை. அவங்க வந்து நம்ம மேலே உள்ள நலனை கருதி பண்ணலை. அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்குது. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அவங்களோட முதலாளிக்கு விசுவாசியாக இருப்பாங்க. அதனால் அவங்களோட எஜெண்டா என்னன்னா நம்மளை பயன்படுத்தி போய் ஒரு சேதத்தை பண்ணுறதுக்கு, ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்கோ அவங்க நம்மளை பண்ணுறது, பிரெயின் வாஷ் பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த விஷயத்தில் நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா இல்லைனா யாராவது பேசியிருக்கணும். இத்தனை பேர் ரெகுலராக வீடியோ போடுறவங்க யாரும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய தொகைங்க, 6.384 பில்லியன், ரொம்ப பெரிய காசு. காலகாலமாக ஒரு பாட்டு அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நஜீப் கொடுத்தாருன்ட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க எல்லாரும். இதை வந்து ரொம்ப காலமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்டை. ஓகே, நல்ல விஷயம், நஜீப் கொடுத்தது நல்ல விஷயம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நஜீப் கொடுத்தாரு, ஆனால் யார்கிட்ட கொடுத்தாரு? இப்போ அதுதானே நம்மளுக்கு தெரியணும், நஜீப் யார்கிட்ட கொடுத்தாருன்ட்டு. இதுதாங்க. அதாவது வாத்தியாரோட பாட்டு ஒன்று இருக்குது. என்னன்னு பாடியிருக்காருன்னா, இதை பாருங்கள் அந்த வீடியோவை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா, அவன் யாருக்காக கொடுத்தா, கொடுத்தா கொடுத்தா, இல்லை ஊருக்காக கொடுத்தா, கொடுத்தா கொடுத்தா, இல்லை ஊருக்காக கொடுத்தா. அதாங்க, இதுதாங்க. இது ஒருத்தருக்கு கொடுக்கல, ஊருக்கே கொடுத்தது. ஓகே, அதாவது இப்போது இந்த விஷயம் வந்து ஏன் நம்ம பேசி ஆகணும், இதை பற்றி நம்ம இன்னும் அழுத்தம் தெரிய வைக்கணும் அரசாங்கத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை இப்படியே விட்டால் அது இன்னொரு 1MDB NFC இந்த மாதிரியான விஷயமா அப்படியே போயிட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்வீப் அண்டர் த கப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த கதை அப்படியே காணா போயிடும் கொஞ்சம் நாள் போனோன்னு. ஆனால் நம்ம வந்து நம்மளை எங்கே இறக்கி விட்டாங்களோ அந்த பஸ் ஸ்டாப்பில் இன்னும் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம், முன்னேற முடியாமல். இன்னொரு அடுத்த பஸ் வரேன்டா பஸ்ஸு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுதாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை வந்து நான் திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது நம்மளோட நோக்கம் வந்து இந்த தனிப்பட்ட நபர் இல்லை இந்த தனிப்பட்ட கட்சியை குறை சொல்லணும்னு இல்லைங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்ம சமுதாயத்துக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக அரசாங்கம் எடுத்து இதுக்கு வந்து ஒரு RCI வைக்கணும், ராயல் கமிஷன் ஆஃப் என்கொயரி வச்சால் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக அவங்க ஆராய்ஞ்சு என்ன தான் நடந்துச்சு, இப்போ டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பணங்கள்லாம் என்ன ஆச்சு, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு முழு விசாரணை பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நான் உங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முயற்சி போட்டு இந்த அரசாங்கத்துக்கு நம்ம தெரிய வைக்கணும். ஒரு RCI இந்த குறிப்பிட்ட இந்த 6.38 பில்லியன் விஷயத்துக்கு பண்ணால் சிறப்பாக இருக்கும். இல்லைனா அது காலம்புற போக்கில் அது திருப்பி இன்னொரு 10ஓட 11 காணா போயிடும். அப்புறம் நம்ம திருப்பியும் அந்த டயலாக் ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் காலம் கிட்ட நஜீப் கொடுத்தாரு, ஆனால் கொடுத்தாரு, யார்கிட்ட கொடுத்தாரு அதுதான் இப்போ நம்மளுக்கு தெரியணுங்க. ஓகேங்க, இது விஷயத்த சொல்லி இந்த ஒரே இதோட ஒரு முடிவு கொண்டு வரேங்க. நன்றி, வணக்கம்.